இந்த பொண்ணு அவளுக்கு கொடுக்கப்பட்ட மெயின் டிஷ்ஷை தெரியாம தண்ணியில போட்டுடுறா. பட் அந்த பெப்பர் கொஞ்சம் குக் ஆயிட்டு சோ இதை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் யோசிச்ச அந்த பொண்ணு மறுபடியும் அந்த பெப்பரை தண்ணிக்குள்ளே போட்டுடுறா. அந்த இடத்துக்கு வந்த ஹோஸ்டும் நீங்க ரூல்ஸை மறந்துடாதீங்க, கண்டிப்பா உங்க ஃபுட்ல உலகத்திலே ஸ்பைசியான இந்த பெப்பரோட டேஸ்ட் இருக்கணும்னு சொல்றாரு. பட் அதை அவ குக் பண்ணா அது இன்னுமே ஸ்பைசியா தான் மாறும். அவளோட மாஸ்டருக்கு அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு புரியல. அங்க இருக்கிற மத்த பார்ட்டிசிபேஷன்ஸ்லாம் சால்ட்ல அதை வறுத்து எடுக்கிறாங்க, இல்லனா பால்ல போட்டு கொதிக்க வச்சு அப்படியே ஒரு ஐஸ்கிரீமா பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணு ஒரு சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கா. கடைசி நிமிஷம் வரைக்குமே அவ அந்த பெப்பரை இதுல ஆட் பண்ணவும் இல்ல. எல்லா கண்டஸ்டன்ட்டும் அவங்களோட ஃபுட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பாக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப டெலிஷியஸா எலிகண்டா இருக்குது. இந்த பொண்ணு அவளோட டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிட்டா. அவளோட ஃபுட்ல பெப்பர் ஆட் பண்ணாம இருந்தாலும் இந்த போட்டியில அவ தான் ரொம்பவே ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்கா. இது எப்படி நடந்துச்சுன்னு ஹோஸ்டும் கேக்குறாரு. இந்த பொண்ணு அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றா. ஃபர்ஸ்ட் நான் தெரியாம தான் தண்ணிக்குள்ள அந்த பெப்பரை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அதுல வந்து ஸ்பைசியான ஸ்டீமை மட்டுமே யூஸ் பண்ணி என்னோட ஃபுட்ல ஸ்பைசினஸ் ஆட் பண்ணிருக்கேன். காம்படிஷனோட ரூல்ஸ் படி ஏதோ ஒரு விதத்துல பெப்பரோட டேஸ்ட் ஃபுட்ல ஆட் பண்ணிருக்கணும். இவளோட எக்ஸ்பிளனேஷனை கேட்ட அவளோட மாஸ்டரும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு. உங்களுக்கு உங்க அம்மா குக் பண்றது ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.